இப்போ பாருங்க, சுவாதினா தேன் மெழுகு. இந்த மெழுகுவர்த்தி வழிபாடு பண்றவங்களாம் பாருங்க மாற்று மரத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க. புரியுதுங்களா? தேன்ல இருந்து தேன் மெழுகு வருதா? வருது. அப்ப கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? மெழுகுவர்த்தி ஏற்றி தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க. உண்மைதானே? நல்லா இருக்க. இரண்யகசிபு நானே கடவுள்னு சொன்னான். ஹரி கடவுள் இல்லை, நான் தான் கடவுள்னு சொன்னானா இல்லையா? அங்க குரு இருந்தாரா இல்லையா? அந்த குரு விசாகம் 3ல இருந்தார் இல்லையா? அப்ப குரு என்பவர் காலபுருஷத்துக்கு 9 கூடியவர். அவர் 7ஆம் இடத்துல நட்சத்திரமா வந்திருக்கார். உடைவட்டி 8ஆம் இடத்துக்கு போனார். அப்ப இங்க இந்த இடத்துல என்னன்னா 9 என்கிற தெய்வம் நல்லா கவனிக்கணும். 5 என்கிற குலதெய்வம் அங்க 7ல நீச்சமாகுது. ஏன் நீச்சமாகுது? இரண்யகசிப்பு என்கிற ஒருவனுடைய சரித்திரத்தினால நரசிங்கமூர்த்தி அவதாரத்தில் இது வருது. அப்ப குலதெய்வம் எங்க தோக்குதோ ஒருவனுக்கு மரணம் வருது. சூரியன் நீச்சமாகிற இடம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் லாஜிக் இருக்கு. சும்மா வெறுமனையா அப்படியே சொல்லி கதை சொல்லி எல்லாம் ஓட்டவே முடியாது. அப்ப ஒரு கிரகம்னா இந்த நட்சத்திரம்னா இதுதான் இப்படித்தான் தெரியணும். பாருங்க, ஒருத்தருக்கு இல்ல சுவாதி நட்சத்திரக்காரங்க கிட்ட ஒரு கிறிஸ்டியனாவது பக்கத்து வீட்டில் இருப்பார். அவரும் பக்கத்து வீட்டில் கிறிஸ்டியன் கூட ஒரு நண்பராக இருக்கலாம். புரியுதுங்களா? அப்ப அப்ப அந்த சுவாதி அந்த தேன் மெழுகு வருதா? மெழுகுவத்தி ஏற்றுதல் ஒரு பிரார்த்தனை, ஒரு தெய்வம். குருனா தெய்வம் வந்துருச்சா? அப்ப மாற்று மரத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. சனி அங்கதான் உச்சம் அடைகிறான். மாற்று மரத்தை சார்ந்த தாயை பிரிந்த, புரியுதுங்களா? தாய் தேந்தரை விட்டு பிரிந்தவன் சனி. கடகத்துல இருந்து சனி எத்தனாவது வீடு? சிம்மத்திலிருந்து சனி எத்தனாவது வீடு? ரொம்ப தொலைவில் இருக்கு. அப்ப சனி திசை, சனி புத்தி அது மாதிரி நடக்கிறவங்க, கஷ்டப்படுற தொழில் சரியில்லைங்கிறவங்க தயவு செய்து உள்ளூரை விட்டு மலைவாழ் பக்கம் போயிடுங்க. வேற மொழி, தாய் மொழியை விட்டு நீங்க வேற ஊருக்கு அந்நியர் ஊர்ல போய் நீங்க வாழ்ந்தீங்கன்னா அதே சனிக்கு பிடிக்கும். அவனே அள்ளி கொடுத்துருவான். அதே சனி அள்ளி கொடுத்துருவான். அதே மாதிரிதான் இப்ப பாருங்க, இன்னொரு கொஞ்சம் லாஜிக்கு வருவோம். இப்ப ராத்திரியில ஆந்தையை பார்த்தா யோகம், இரவில் ஆந்தையை பார்த்தா யோகம், பகல ஆந்தையை பார்த்தா தோஷம். ஆந்தையை பார்த்தா தோஷம். ஆந்தைக்குரிய பச்சைக்குரிய நட்சத்திரங்களை எடுங்க. அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இரவில் பார்த்தால் அந்த ஆந்தைக்குரிய பச்சைக்குரிய நட்சத்திரங்கள் எல்லாம் நன்மையை தரப்போகுது. புரியுதுங்களா? நீங்க இப்படி போனோம். அதே மாதிரி பாருங்க, மயிலை பார்க்கும்போது தோகையை விரித்து ஆடினால்தான் யோகம். வெறும் மயிலை பார்த்தா யோகம் இல்லை. ஆண் மயிலுக்கு தோகம், பெண் மயிலுக்கு தோகம் உண்டா? ஆண் மயிலுக்கு தான் உண்டு. அப்ப அந்த மயில் தோகையை விரித்து ஆடும் பொழுது அது ஒரு யோகத்தை சொல்லுது. புரியுதுங்களா? ஆமா. அப்ப மயில் பட்சிக்காரனுக்கு தோகை விரித்து ஆடுகின்ற பொழுது அந்த நட்சத்திரம்லாம் கீழே வரும். பஞ்சபட்சி சாஸ்திரத்துல நேரம் கருதி ஷார்ட்டா ஸ்வீட்டா அப்படி சொல்லிட்டே போறேன். அப்ப பாம்பை பகல்ல பார்க்க கூடாது. போற காரியம் பிரேக் ஆகும், ஏட்டி முட்டியா நடக்கும். இதே இது இரவில் பாம்பை பார்த்தா சூப்பர். இரவில் பாம்பை பார்க்கலாமா? பார்த்தால் யோகம். பகல்ல பாம்பு கண்ணுக்கு தெட்டுப்படுவது கஷ்டம். பகலில் பாம்பு பார்த்தால் இடம் விற்கிறவங்களுக்கு யோகம். பகல்ல பாம்பை பார்த்துட்டு ஒரு இடையில ஒரு புரோக்கரேஜ் போறார், ஒரு மீடியேட்டர் போறார், அவருக்கு அது யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல இரவு பாம்பில் தென்பட்டால் இடம் வாங்கிறதுக்கு, இடம் வாங்க யோகம். ஒரு இடம் வாங்கலான்னு போறோம், ஊரை தாண்டி போயிட்டு இருக்கோம். இப்ப சென்னையில இருந்து ஒரு மதுரைக்கு வர்றாரு ஒருத்தர். அப்ப அவருக்கு இடம் வாங்குறதுக்கு தான் போறாரு. ராத்திரில ஒரு பெரிய பாம்பை பார்த்துட்டார். என்ன பாம்பு பார்த்தா சரியில்லைன்னு சொல்றாங்களேன்னு முதல்ல இந்த சிந்தனை வரும். ஆனா அது சுலபமா அமையும். அப்ப அவர் மாதிரி உள்ளவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல நான் ராத்திரில போகும்போது இடம் வாங்க போகும்போது பாம்பை பார்த்தேன், எனக்கு நல்ல யோகத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம லாஜிக் ரொம்ப முக்கியம். பாம்புக்கு டியூட்டியே நைட் டியூட்டி தானே. பாம்புக்கு டியூட்டியே நைட் டியூட்டி தான். அதனால இப்ப பாருங்க, கடுமையான வெப்பத்தை நம்ம சந்திச்சோம். ஆனா பாருங்க, கடுமையான வெயில் அடித்தால் உடனே வெப்பச்சலனம் ஏற்பட்டு மழை வரும். அதுபோல அக்னி நட்சத்திர கழிவுகள்லாம் பாருங்க, நம்ம ஊர்களில் குழுக்குழுன்னு இருக்கும். இன்னும் அக்னியில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நான் அக்னி முடிய என்ன நாள் இருக்கு, நான் 2 நாள் இருக்கு, திங்கக்கிழமை தான் அக்னி முடியுது. புரிஞ்சு கொடுத்தா? அப்ப ஜோதிட விதிகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 9 குடையவன் 3, 6, 8, 12 இருந்து 7 குடையவன் பார்த்தாலோ சேர்ந்தாலோ ஒரு திருமணத்தில் ஒரு பிரச்சனை, அது அப்பானால ஒரு பிரச்சனை வரும். அந்த இல்லாத சம்பிரதாயங்களினால தடங்கள் ஏற்படும். இந்த 9 என்பது தகப்பன். அப்ப 3, 6, 8, 12 7 குடையவன் பார்த்தால் 9 குடையவன் 3, 6, 8, 12 இருந்து அதை 7 குடையவன் பார்த்தால் திருமணத்தில் ஒரு சம்பிரதாயத்தில் சண்டை வர்ற, கல்யாணத்தில் சண்டை வர்ற பிரச்சனைகள் உள்ள ஜாதகம்லாம் பாருங்க, இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும். அப்பாவே பிரச்சனையை பண்ணிட்டாரு அப்படின்னாரு. அல்லது 2வது தொடர்பினால்
ரெண்டாவது லிங்க் தொடர்பு தெரிந்து சில பேருக்கு திருமணம் தடங்கல் ஆகும். இவர் ஏற்கனவே ஒரு பெண்ணை தொட்டு இது மாதிரி பண்ணியிருக்காரு, அவருக்கு எப்படி அப்படி அந்த நேரத்தில் வந்து வெளிப்படுத்திடும். புரியுதுங்களா? அப்போ பாவக இணைப்பு என்பது முக்கியம். ஜோதிடத்தில் பாவகத்தை இணைக்க வேண்டும். அப்போ ஒரு கிரகம் மறைந்திருந்து, நல்லா கவனிங்க, ஒரு கிரகம் மறைந்திருந்து இருக்கும்போது எது அந்த வீட்டை பார்க்குதோ அது மறைவுக்கு அதுதான் காரணம்னு நாம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சிங்கன்னா நீங்க விதிகளை ஈஸியாக எடுக்கலாம். அப்ப ஒரு ஜாதகத்தில் உதாரணம் 4 8க்கு போயிட்டான், 4 போயிட்டான், 9 பார்க்கிறான் என்றால் வீடு மனை என்கிற விஷயத்தில் தந்தை ஒத்துழைப்பு இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்படி நிறைய சிக்கலான ஜாதகங்கள், திருமண தடங்கல்கள், குழந்தை பேரு தடங்கல்கள்லாம் ரொம்ப அழகா பார்க்கலாம். இப்படி இல்லைன்னா வீடு மனை வாங்கிய பிறகு அப்பாவுக்கு ஒரு கண்டம் வந்திருக்கும், அப்பாவுக்கு எப்படி வேணாலும் நடக்கலாம். அப்போ ஒரு கிரகம் மறைஞ்சு கூட யாரு கூட இருக்காருன்னு பார்க்கணும், யாரு பார்க்கறாருன்னு பார்க்கணும். அதுதான் அதுக்கு ரீசன், காரணம். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு.